ஆக்சுவலா ஒரு மிக முக்கியமான கேள்வி. நார்மலா பேலன்ஸ் டயட் அப்படின்னாக்கா ரெண்டு பக்கத்தையும் ஏதோ தராசு ஒரு பேலன்ஸ் வச்சு செக் பண்ற மாதிரியான ஒரு டயட்னு கூட சில பேர் நினைச்சிருக்கலாம். பேலன்ஸ் டயட்ல எல்லா சக்தியும் தேடும். எந்த விதமான சக்தியும் பார்க்கறதுனா ஒரு சின்ன உதாரணம் தர ஆசைப்படுறேன். சாப்பாடுங்கிறது நம்மளுக்கு எனர்ஜி தர மட்டும் தானா? இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஒரு மோட்டர் பைக்கும் காரை வச்சிருக்கீங்க, அதுல பெட்ரோல் மட்டும் போட்டா போதுமா வண்டி ஓடுறதுக்கு? இல்லையே. நீங்க கொஞ்சம் ஆயிலும் போட வேண்டி வருது. அது மோட்டர் பைக்காக தான் சில சமயம் அது 250 பெட்ரோலோடய நீங்க ஆயில் மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா தனியா என்ஜினுக்கு ஒரு ஆயில் போடுறீங்க, கியர் பாக்ஸுக்கு தனியாக ஆயில் தேவைப்படுது, பிரேக்குக்குன்னு தனியாக ஆயில் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம கார்ல கூலண்ட் வேற தேவைப்படுது, அந்த சூடு கம்மி பண்றதுக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுது வண்டி ஓடுறதுக்கு. அந்த எனர்ஜி தர வேண்டிய பெட்ரோல் தவிர அதே மாதிரிதான் சாப்பாட்டுலையும் பல விஷயம் தேவைப்படுது. பேசிக்கா பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்லாம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே இருக்கு. இது முக்கியமா என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்குது. ஸோ கார்போஹைட்ரேட் இருக்கிற சாப்பாடு எதுன்னு பார்த்து அதை சாப்பிட வேண்டியது அவசியம் தான். அதிகப்படியா நாம சாப்பிட்றப்போ அது ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆகி ஃபேட்டாக மாறும். இந்த ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆகும் போது என்ன, அது டைரக்டா பிளட்ல உடம்பு எல்லா பொருட்களும் பரவுது. அதனால எங்கெங்க செல்லுக்கு எனர்ஜி இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜி கிடைச்சது. இதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா புரோட்டீன் லார்ஜர் மாலிக்யூல். அதனால இது ரத்தத்தில் நேரடியாக கலக்க முடியாது. ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற சில பிறப்புகள் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கு. அமினோ ஆசிட்ல இருந்து திருப்பி புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணும் அந்த இஷ்யூ நம்ம உடம்புக்கு இருக்கு. இந்த அமினோ ஆசிட் எப்படி கன்வெர்ட் ஆகுது, எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் இந்த அமினோ ஆசிட் வச்சுக்க முடியும் உடம்புல, இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ அந்த இன்ஃபர்மேஷன் கன்வெர்ட் பண்ணி. ஸோ இது ஒரு பக்கம். அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா ஃபேட்டுங்க உடனே ஃபேட்டே இல்லாம இருக்கணும். நம்ம ஃபேட் ஜாஸ்தி சாப்பிட்டோம்னாக்கா உடம்புல சக்தி ஜாஸ்தி ஆகும் நம்ம நினைக்கிறோம். தவிர ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஆனா ஓரளவு நம்மளுக்கு ஃபேட் தேவை. நம்ம ஃபேட் சாப்பிட்டாட்டியும் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி உடம்புல அந்த ஃபேட் சேர்க்கப்படும். எதுக்காக இந்த ஃபேட் உடம்புல தேவைப்படுது அப்படின்னா தோலுக்கு அடியில அந்த ஃபேட் ஒரு இன்சுலேட்டிங் ஃபேக்டரா இருந்து அதிகப்படியான வெப்பம் அல்லது குளிர்ச்சி கீழே நம்மளை பாதுகாக்குது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்க அந்த ஸ்கின்னை நீங்க கிள்ளி பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கிள்ளும் போது அந்த திக்னஸ் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபேட் ஆனது தோலோட ஒட்டிட்டு இருக்கும், மசில் ஃபைபர் ஆனது தோலோட ஒட்டாது, தனியா இருக்கும். எந்த இடத்துல மசில் நல்லா இருக்கு, ஃபேட் கம்மியா இருக்கும், நீங்க அந்த ஸ்கின் அந்த தனியா துணி மாதிரி எடுக்க முடியும். ஆனா ஃபேட் நிறைய இருந்ததுனாக்கா நீங்க அதை கீழ மாதிரி லேட்டா கொடுத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் வராது, நல்லா திக்காக வரும். குறிப்பா இடுப்புல பின்பக்கத்துல நீங்க கிள்ளி பார்த்தீங்கன்னாக்கா வெளுத்த வராது, திக்காக வரும். ஏன்னா அங்க ஃபேட் அதிகம் இடம். காரணம் என்னன்னா இந்த வயிற்று பிரபலமான போட்டி நம்ம எனர்ஜி பின்னாடி இல்லாம போயிடுச்சுன்னா உடல் மாதிரி கொஞ்சம் ஃபேட் இருக்கணுமே, அங்கிருந்து அப்புறமா கிடைச்ச எனர்ஜி அப்படின்ட்டு உடல் மாதிரியை அந்த தேக்கி வைக்கிறது தான் இந்த ஃபேட்டுடைய ஒரு குணம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம விட்டமின் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏ, பி, சி, டி, இ, கே ஏ ரொம்ப முக்கியமானது கண்களுக்கு. ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். விட்டமின் உடலுக்கு தேவைன்னு நினைச்சு நிறைய பேர் விட்டமின் கேப்ல அடிக்கடி சாப்பிடுறது ஒரு சாதாரண குறைந்த குவான்டிட்டி போதுமானது. ஆனா அது தகுந்தாலும் உடம்புல சேர்ந்தது தான் முக்கியம். இதுக்கெல்லாம் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஏ பி இதை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. B1, B2, B3, அது மாதிரி 5, 6, 7, 9, 12 அப்படின்னு பல்வேறு விதங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பேர்கள் இருக்கு. ரிபோஃப்ளவின், கோபாலமின் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. பி விட்டமினுடைய முக்கியமான குவாலிட்டி என்னன்னா நம்மளுடைய மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது தவிர மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்கின், போனுடைய ஹெல்த் இதெல்லாம் பாதுகாக்கிறதும் இவருடைய வேலை தான். சி வைட்டமின் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நிறைய இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அது கிடைக்கும். உடம்புல ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக. அதான் தோல் விட்டமின் சி தேர்தல் அழைத்து சொல்ல காரணம் இது. விட்டமின் சி அவர்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிற இது நம்மளுடைய உடம்புல நிக்கத்துங்கிற வியாதி வரதை தடுக்கிறதுக்காக இது தேவைப்பட்டாலும் முக்கியமா இதை பண்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கால்சியத்தை அப்சர்வ் பண்றதுக்கு இது உறுதுணையா இருக்கு. அதான் முக்கியமான விஷயம். விட்டமின் பி பாத்தீங்கன்னாக்கா ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான ஒரு விட்டமின். விட்டமின் கே ரத்தம் உறைவதை பாதுகாக்கிறதுக்காக, சரியான அளவு உரையிறதுக்காக. அதிகப்படியா வருதுக்கும் கூட உரையாம இருந்தால் கேட்க வேணாம். சின்ன ஒரு கட்டுந்தால உடம்புல ரத்தம் போயிட்டே இருக்கும். உரையாம இருந்ததுனாக்கா உடம்புல ரத்தம் கூட வெளியேறும். ஸோ இந்த உரையும் தன்மையை பாதுகாக்கிறதுக்காக, பராமரிக்கிறதுக்காக இந்த விட்டமின் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் பதிலாக பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ், அயன், கால்சியம் அப்படி பல மினரல்ஸ் தேவைப்படுது. இந்த மினரல்ஸும் நம்ம உடம்புல இருக்கிற இரும்பு சத்து, பல விதமான விஷயங்களை பாதுகாக்க எலக்ட்ரோலைட்ஸ் வேற தேவைப்படுது. உப்பு சத்து, உப்புன்னா அகைன் சோடியம் குளோரைட் மட்டும் இல்லாம பொட்டாசியம், சோடியம்னு பல விதமான உப்பு சத்து.
அதிகப்படியான வேர்வை இருந்ததுனாக்கா உப்பு அதுல கலந்து போயிடுது இல்லையா, திருப்பி ரெப்ளனிஷ் பண்றதுக்கு இந்த உப்பு தேவை. இது தவிர இன்னொரு விஷயமும் இருக்கு, ஃபைபர். ஃபைபரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னாக்கா மசில் ஃபைபர் இருக்கு இல்லையா, அதனால இந்த ஃபைபர் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஃபைபர் உள்ள காய்கறிகள் சாப்பிட்டோம் அப்படின்னா மசில் ஃபைபர்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. சம்பந்தமே இல்லை. இந்த ஃபைபருடைய குவாலிட்டி என்னன்னா, நம்ம சாப்பிட்டது போக மீதி பொருட்களை கழிவு பொருட்களாம் இந்த குடலானது வெளியில அனுப்பணும். அந்த குடலுக்கு சக்தி தரதுக்காக இந்த ஃபைபர்கள் தேவைப்படுது. அதனால சாப்பிட வேண்டிய விஷயங்களை பார்த்தா பால் இருக்கணும், முட்டை சாப்பிடலாம், நல்ல பிரெட், ஸ்வீட் பிரெட் இருந்தால் இன்னும் நல்லது. கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு வருதுன்னா அரிசி அதிகமாக சாப்பிட்றது அசலான விஷயம். ஆதி காலத்துலேருந்து நம்ம இந்த சாம்பார், ரசம், மோர் அது தயிர்னு சாப்பிட்டே பழகிட்டோம். தயிருங்கிற அந்த கெட்டியான ஒரு கொழுப்பை அவாய்ட் பண்ணிட்டு லேசான மோர் விட்டுக்கிறத சொல்லணும். பால் ஓரளவு சரியான அளவு சாப்பிடுறது. ரொம்ப லேட்டாக நைட் சாப்பிட்டு போகிறது தவறான பழக்கம். ஏன்னா அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் அது கொழுப்பு அவருக்கு மாற ஆரம்பிக்கும், டைஜஷனில் ப்ராப்ளம் வரும். கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கணும், பருப்பு வகைகள் நிறைய சேர்த்துக்கணும். இந்த மாதிரியான மிக்சர் மேக்ஸில் நல்ல ஒரு சாப்பாட்டை உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் உடம்பு உங்களுக்கு சொல்லும் இதுதான் தேவை, இதோட போகணும் அப்படின்னு. அதே மீறி டேஸ்ட்டுக்காக நீங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னாக்கா தான் ப்ராப்ளமே வருது. ஸோ பேலன்ஸ் டயட்டுங்கிறது உங்களுடைய உடலை இத்தனை விஷயங்கள் பாதுகாக்கிறதுக்கு, செயல்பாட்டை நிர்ணயிக்க, பராமரிக்க இத்தனைக்கும் தேவைப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வண்டியுடைய ஓட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் அதோடைய ஃப்ரிக்ஷன், அதோடைய மற்ற விஷயங்கள் தேவைப்படுற மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி தரதுக்கும் தேவைப்படுது, ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை அழிந்து போன சென்று புதுப்பிக்கிறதுக்கு இத்தனைக்கும் வெவ்வேறு விதமான சாப்பாடு தேவைப்படுது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும்.